டீச்சர்ஸ், நம்ம ப்ரீவியஸ் கொஷின் டிஸ்கஸ் பண்ணின்னு இருக்கோம். பிஜிடிஆர் 2022 ஃபஸ்ட்டு செஷன் ரைட்டுங்களா. இதில் இது ஒரு 3-4 கொஷின் பேப்பர் எவ்வளோ ரிவிஷன் பண்ணிட்டால 5வது கொஷின் பார்த்தா அதில் பாதி கொஷின் அப்படியே வந்திருக்கு. ஒரு 5 கொஷின் வந்து ஓரளவு நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன். பிஜிடிஆர் கொஷின்னு 5 இயர் கொஷின் பேப்பர் சர்வ் பண்ணிட்டீங்கன்னா 5 வாட்டி கேட்ட கொஷின் பண்ணிட்டீங்கன்னா 6வது கொஷினில் பார்க்கும்போது அதில் 2-3 கொஷின் வந்துருக்கும். அப்போ எல்லாம் இந்த 16 கொஷினுமே ரிவிஷன் பண்ண மாதிரி சார்லாம் தேவையில்லை ரைட்டா. ஸோ இதுக்குள்ளே தான் திரும்பி வரும். ஒரு 30% திரும்பி இதுக்குள்ளே தான் ரிப்பீட் ஆகிருக்கு. மீதி 70% கான்செப்ட் வரும். எல்லாத்தையும் டோட்டலாக பார்க்கும்போது இப்போ வர எக்ஸாமுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திரும்பி கேட்ட கொஷின் பார்த்துருக்கோம். அது தவிர எக்ஸ்ட்ரா கான்செப்ட்டும் பார்த்துருக்கோம். அது மட்டுமே நம்ம இது ஆப்ஷனில் 4 ஆப்ஷனில் அது மட்டுமே ஒரு ஆப்ஷன் மட்டுமே மனப்பாடம் பண்ணல. அது ரிலேட்டிவாக இப்போ இதை பார்த்தோன்னா அப்படிங்கிறதுடைய ப்ராப்பர்ட்டிஸ் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இதை பொறுத்த மட்டும் இதே ஃபார்மில் ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது. அதையும் டீட்டெயிலாக சொல்லிட்டு இல்லை இது கேட்டுட்டாங்கன்னா வேறு எப்படி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் தெளிவாக சொல்லியாச்சு. அதுபோல் இதுக்கு எந்த ஆப்ஷன் வரும் எந்த ஆப்ஷன் வராது ஏன்னு ரீசன் சொல்லிட்டேன் ரைட்டா. அதுவும் தெளிவாக உங்களுக்கு பக்கவாக புரிய வச்சுருக்கேன். நார்மல் சப்குருக்கும் சென்டருக்கும் ரிலேஷன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்தால் வரணும். ஓகே, மறக்கவே மறக்காது ரைட்டு. இப்போ ஃபீல்டு தியரிக்குள்ளே போகும். ஃபீல்டு தியரி குரூப் தியரிக்கு என்னன்னா குரூப் தியரியில் ஒரு ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம். ஃபீல்டில் தியரி ரிங் தியரி வரும்போது 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் ரைட்டா. ஸோ வந்து ஓவர் த ஃபீல்டு பேஸ் பண்ணி சொல்கிறேன். அதான் என்ன சொல்கிறேன்னா ரிங் தியரியில் பொறுத்தபடி மல்டிப்ளிகேஷனும் இருக்கும் அடிஷனும் இருக்கும். 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ அதான் ரிங் தியரியை பொறுத்தபடி நம்ம டீட்டெயிலாக ரிங்கினாலும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. அதாவது அடிஷனை பொறுத்து அப்படின்னா இருக்கணும், மல்டிப்ளிகேஷனை பொறுத்து செமி குரூப்பாக இருக்கணும், டிஸ்ட்ரிபியூட் லாவாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அடிஷன் வித் மல்டிப்ளிகேஷன் சேர்ந்து டிஸ்ட்ரிபியூட் லா வரும். 10th படிச்சிருக்கோம். அது 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதான் ரிங்கு அப்படின்னு பார்த்துருக்கோம் ரைட். அதோட ஐடென்டிட்டியில் மட்டும் இருந்தால் ரிங் வித் ஐடென்டிட்டி இல்லை ரிங்கு வித் யூனிட்டி ஓகேங்களா. அதுபோல் வந்து அதுக்கு வந்து காம்படிட்டிவ் ப்ராப்ளம் இருந்தால் காம்படிட்டிவ் ரிங்கு. ஸோ அடிஷனை பொறுத்தும் அப்படி என்ன மல்டிப்ளிகேஷனை பொறுத்தும் அப்படி என்ன டிஸ்ட்ரிபியூட் லா சாட்டிஸ்ஃபைச்சுன்னா ஃபீல்டு அதை பற்றிலாம் 1 by 1 அழகாக கிளாஸ் நான் நடத்திருக்கேன் பார்த்து. சரி ரைட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஆன் இன்டெக்ரல் டொமைன். இன்டெக்ரல் டொமைனை பொறுத்த மட்டில் டெஃபனேஷன் படி ஒரு ரிசல்ட் சொல்லலாம், எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரிசல்ட் சொல்லலாம். அதாவது டெஃபனேஷன் படி சொல்லிட்டா இன்டெக்ரல் டொமைனா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ரிங் இட் இஸ் ஏ காம்படிட்டிவ் ரிங் ரைட்டா வித்தவுட் யூனிட்டி. காம்படிட்டிவ் ரிங்கு அதாவது இன்டெக்ரல் டொமைனில் சொல்லும் போது பட் இதுக்கு என்ன சொல்கிறது கான்செப்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட் இன்டெக்ரல் டொமைன்னா 0 டிவிஷன் மெயினாக இருக்கக்கூடாது. இட் ஹாஸ் நோ 0 டிவிசர்ஸ் ரைட்டா. அதே சமயத்தில் இன்டெக்ரல் டொமைனோட முக்கியமான கண்டிஷன் இதில் கணக்கில் வந்து ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் செஞ்சு இந்த கணக்கு முடிச்சிடலாம். அது ரிசல்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், செட்டில் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சார்னா n வந்து ப்ரைமாக இசட்டனில் n ப்ரைமாக இருந்தால் மட்டும்தான் அது இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும். இந்த ரிசல்ட் போட்டாலே அந்த கணக்கு ஆன்சர் அடிச்சிடலாம். என்னன்றது என்ன சொல்லிக்கிறாங்க இசட்டனில் என்ன சொல்லிக்கிறாங்க இஸ் இன்டெக்ரல் டொமைன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் n இஸ் ப்ரைம். இந்த கணக்கு பார்த்தோன்னா இந்த ஒரு ரிசல்ட்டை வச்சு நான் சொல்லிடலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ரைட்டா. பட் வேறு ஏதாவது சப்போஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஓகேங்களா. அதெல்லாம் 2 ரிசல்ட் நம்ம இதில் பயன்படுத்த போகிறேன் ரைட்டா. இப்படி டீப்பாக படிக்கும்போது இன்டெக்ரல் டொமைனை பற்றி டீட்டெயிலான ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடச்சிடும். ரிசல்ட் 1 என்னன்னா ஆனால் ரிங்னு செய்யாதீங்க. ரிசல்ட் 1 அது என்ன சொல்ல வருதுன்னா இன் இசட்டனில் ரைட்டா இசட்டன் இஸ் இன்டெக்ரல் டொமைன் ஐன்னு போடுற ஷார்ட்டாக இன்டெக்ரல் டொமைன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் n இஸ் ப்ரைம். n ப்ரைமாக இருந்தால் இசட்டனில் அது இன்டெக்ரல் டொமைன். n என்ன இருக்கணும் ப்ரைமாக இருக்கணும். இந்த கணக்கை பார்த்தோன்னே எது ப்ரைம் கொஷினில் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கும்போது நல்லா படிக்கணும். இது இன்டெக்ரல் டொமைன் கேட்கல, நாட் இன்டெக்ரல் டொமைன். எது இன்டெக்ரல் டொமைன் இல்லைன்னு கேட்டிருக்கான். அது அவசரத்தை டக்குன்னு இன்டெக்ரல் டொமைன் அடிச்சிடக்கூடாது ரைட்டா. இப்போ இந்த கணக்கை பற்றி பிரச்சனை இல்லை. சப்போஸ் 2 ஈவன் 2 ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா கொடுக்குற சான்சஸ் இல்லை இருந்தாலும் சொல்லிங்க. ஃபஸ்ட் இந்த கொஷினில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் சொல்லிடலாம். விச் இஸ் என்ன நாட் இன்டெக்ரல் டொமைன். இன்டெக்ரல் டொமைன்னா ப்ரைமாக இருக்கணும், ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஸோ இது ப்ரைம் நம்பர், அப்போ இது இன்டெக்ரல் டொமைன்.
Z7ன்றது ப்ரைம் நம்பர், Z3 ப்ரைம் நம்பர், Z7 ப்ரைம் நம்பர், Z5 ப்ரைம் நம்பர். அப்போ மூணுமே ப்ரைம் நம்பர். அப்போ அது இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. இல்லைங்களா? அப்போ எது நாட்டுன்னு கொடுத்ததுனால Z4 தான் என்னது நாட்டு இன்டெக்ரல் டொமைன். ஸோ இந்த ஒரு ரிசல்ட் வச்சு அட்டன் பண்ணிடலாம். சப்போஸ் இன்டெக்ரல் டொமைனை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சிருங்களா, அது மட்டும் நம்ம அப்படி பார்க்கக்கூடாதுல்ல. ஆனால் இன்டெக்ரல் டொமைன் என்ன சார் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ரிசல்ட் ஒன்று பற்றி தெரிஞ்சால் அது வேலையை முடிச்சிடலாம். இப்போ ரெண்டாவது ரிசல்ட் நான் தெரிஞ்சிங்க. இன்டெக்ரல் டொமைன்னாலே உங்களுக்கு டெஃபனிஷன்ஸ் என்னென்னா காம்படிட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி என்ன இருக்கணும். இன்டெக்ரல் டொமைனோட டெஃபினேஷன் காம்படிட்டிவ் ரிங்காக இருக்கணும். வித் என்ன இருக்கணும், ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கணும். அண்டு இட் ஹேஸ் முக்கியமாக அதுதான், இட் ஹேஸ் நோ ஜீரோ டிவிசர். என்ன சார் ஜீரோ டிவிசர் ஃபஸ்ட் அது தெரிஞ்சிடும் இல்லையா. காம்படிட்டிவ் ரிங்காக இருக்கணும், ஐடென்டிட்டி இருக்கணும், நோ ஜீரோ டிவிசர். ஜீரோ டிவிசர்னு ஒன்றும் இல்லை, அதை பற்றி தெரிஞ்சிங்க. அது தனியாக அதை வச்சே கொஷின் கேட்டிருக்காங்க. ஜீரோ டிவிஷனாக ஒன்றும் இல்லை. A ≠ 0, B ≠ 0 இருக்கணும். பட்டு A × B மட்டும் போனால் 0 வரணும். இப்படி இருந்துச்சுன்னா அதை ஜீரோ டிவிஷன் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லிக்கிறேன்னா நோ ஜீரோ டிவிஷன் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து டெஃபினேஷன்ஸ். காம்படிட்டிவ் ரிங் வித் யூனிட்டி அண்ட் இட் ஹேஸ் நோ ஜீரோ டிவிஷன். சரி, அப்போ Z4 எப்படி சார் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம்? Z4னா என்ன ஆக்சுவலாக? Z4ன்றது என்னது நம்மளுக்கு 0 1 2 n-1 வரைக்கும் தான், அப்போ 3 வரைக்கும் இருக்கும். ரைட்டா? இதில் வந்து 2ன்றது இதோட ஜீரோ டிவிசர். எப்படி சார் பாருங்கள், 2 மல்டிப்ளிகேஷன் மாடல் 4 × 2, 2 × 2 4 4 டிவைட் பண்ண ஆன்சர் ரிமைனிங் என்ன 0 வந்துருச்சு. இப்போ ஜீரோ டிவிசர் தானே. ஸோ இந்த இடத்துல 2 ≠ 0, இந்த B அதுவும் 2 தான், அது ≠ 0, A ≠ 0, B ≠ 0. பட் ரெண்டுத்தையும் மட்டிலே பண்ணால் A × B 0ன்னு வந்துச்சு. அப்போ ஜீரோ டிவிஷனுக்கான கண்டிஷன் வந்துச்சு. அப்போ Z4ல் ஜீரோ டிவிசர் இருக்குது. நம்ம இன்டெக்ரல் டொமைனில் ஜீரோ டிவிசர் இருக்கக்கூடாது. அப்போ இதில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்னது இது உங்களுக்கு இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. தெளிவாக ஒரு ஐடியாஸ் போயிடலாம். ரைட்டுங்களா? உங்களால் புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்லேயும் நம்ம மேலோட்டமாக பார்க்காம ஃபஸ்ட்டு Z பொறுத்த மட்டில் பிரைமாக இருந்தால் தான் இன்டெக்ரல் டொமைனு ஓகே பார்த்தோன்னு சொல்லிடலாம். இந்த கணக்கு பொறுத்த மட்டில் சிந்தாரம் இன்டெக்ரல் டொமைனை பற்றி எக்ஸ்ட்ரா ஒரு ஐடியாஸ் ப்ராப்பராக ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்கு. காம்படிட்டிவ் வித் யூனிட்டி இட் ஹேஸ் நோ ஜீரோ டிவிசர்ஸ். அப்போ Z4 அதில் வராது. 3லையும் 7லையும் 5லையும் பார்த்தா ஜீரோ டிவிசரே இருக்காது. ரைட்டா? நீங்கள் என்ன நம்பர் எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பாக இல்லை இருக்காது. பட் இதில் Z4ல் 2ன்றது ஜீரோ டிவிசராக இருக்குது. ஜீரோ டிவிசர் இருக்கிறதுனால இது இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. ரிசல்ட் 1 வச்சு சொல்லிடலாம், ரிசல்ட் 2 வச்சு சொல்லிடலாம். இப்படி படிக்கும்போது இன்டெக்ரல் டொமைனை பற்றி இப்படி எப்போ கொஷின் கேட்டால் அட்டன் பண்ணிங்க. ஓகேவா? சூப்பராக. ஸோ இதுதான் வந்து இதில் ஃபீல்டு டிசைனில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. 2 கொஷின் தான் இந்த 2022 ஃபஸ்ட்டு செஷனில் கேட்டிருக்காங்க. 2வது கொஷின் நெக்ஸ்ட் டே போகும். ஓகேங்களா? பார்த்துக்கலாம்.